எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் படிப்பும் பாரம்பரியமும் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக நம்மளுக்கு ஒரு கல்வி திட்டமானது இல்லை இந்த காலத்துக்குள்ளே கல்வியே இருக்கணும், இத்தனை ஆண்டு காலத்துக்குள்ளே அந்த கல்வி பயிலுதல் இருக்கணும், அதை முடிக்கிறதுக்கான வரையறை எவ்வளவு காலங்கள்னு வச்சது எதற்காகனா இதற்கூட சேர்ந்து நம்ம வாழ்வியலையும் வாழ்க்கை முறையும் பக்குவ நிலையும் அடைவதற்காக தான். இது நம்மளுக்கு என்ன கற்றுத்தரணும் அப்படின்னா, மூட நம்பிக்கையை ஒழிக்கும் தன்மையாகவும் எது சரி எது தப்புன்னு நம்ம உணரணுன்றதுக்காகவும் தான் இத்தகைய கல்வி பாட பயிலுதல் நம்மளுக்கு பயிற்சி நிலையில் இருக்குது. ஆனால் இது ஒரேடியாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் செய்துட்டு வந்த எல்லாமே தவறாகவும் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே புறக்கணிக்கணும் படித்து விட்டால் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இங்கே பல பேருடைய மனதில் இருக்குது. இது மூட நம்பிக்கைக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்தை கடைப்பிடித்தல் அப்படின்றதுக்கும் ஒரு மெல்லிய அளவு வித்தியாசம் எப்பொழுதும் இருக்குது. என்னன்னா, மூட நம்பிக்கை என்பது மனிதர்களால் தன்னுடைய சக தோழர்களுக்கோ இல்லை சக மனிதர்களுக்கோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியலை அப்படின்னா, ஒரு அச்சுறுத்தும் நிலையால் சில விஷயங்களையோ இல்லை அவர்கள் மனதிற்கு சில விஷயங்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கும் நிலையில் உருவாக்கப்பட்டது தான் மூட நம்பிக்கை. இதை அல்லாது கரெக்டான நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் கடைப்பிடித்த சில விஷயங்கள் இது கூட சேர்ந்து அழிந்து போவதன் காரணமாக தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அச்சுறுத்தும் நிலைமைக்கு காரணங்களில் அதுவும் ஒன்று. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த நாடு என்பது இட் இஸ் கிரியேட்டட் பை பார்டர்ஸ். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தேர் ஆர் பார்டர்ஸ். அந்த பார்டர்ஸ்க்கு ஒரு ஜியோகிரஃபி இருக்குது, அதற்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல தான் அதை சார்ந்து தான் மீதி எல்லாமே உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, ப்ராக்டிகாலிட்டி, கல்ச்சர், எத்திக்ஸ், இது எல்லாமே இதை அடுத்து தான் பின்தொடருது. மொழியாகட்டும், இது எல்லாமே இதற்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போது இத்தகைய வரையறைக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த கலாச்சாரமும் இந்த ஒரு பண்பாடும் சரியானது என்ற வகையில் அதை புறக்கணித்து வேறு ஒரு டிமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை உட்கொள்ளும் முயற்சியில் இறங்கும் பொழுது தான் பல விபரீதமான விஷயங்கள் நமக்கு ஏற்படுதோ அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா, எந்த ஒரு மேற்கத்திய நாடுகளோ சரி, இல்லை நம்மளுக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய கண்டமோ நாடுகளோ மற்ற எந்த ஒரு நாட்டினுடைய விஷயங்களை ரொம்ப அசாதாரணமாக உள்வாங்கிக்காது. அதாவது தன்னுடைய நிலையை புறக்கணித்து பிறருடைய வாழ்வியலை கடைப்பற்றும் முறையை வேறு எங்கேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதான் குறிப்பாக இந்திய நாட்டில் அது ரொம்பவே பிரதானமாக மாறிவிட்டதோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது. இதை நான் தாழ்மையாக முன் வச்சுக்கிறேன். அப்போ இத்தகைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய படிப்பு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, ஆனால் அது ஒரு போதி மரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கல்வி முறைகள் நம்மளுக்கு செலுத்தப்பட்டது. அப்போது ஒரு மூட நம்பிக்கையானது என்ன அப்படின்னா, அதை செய்யலைன்னா நம்மளுக்கு நம் மனது அச்சுறுத்தலின் நிலைமைக்கு ஆளாகும். ஆனால் சரியான விஷயங்களை நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது அதில் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். அதற்கான காரண காரியங்கள் இருக்கும், அதற்கு பின்னாடி விளக்கங்கள் இருக்கும், அதற்குரிய ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் எப்பொழுதுமே இருக்கும். இதை செய்தால் இத்தகைய விஷயங்களுக்காக இதெல்லாம் புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி அதை செய்யலைனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படாதுன்றது நம் மனதிற்கும் தெரியும். அது உளவியல் ரீதியாகவும் நம்மளால் அதை உணர முடியும். அப்போது நம் கல்வியானது நம்மளுடைய நல் விஷயங்களை, நற்குணங்களை
நம்ம மட்டும் உட்கொள்ளாமல் அதில் இருக்கும் நன்மைகளை கண்டம் தாண்டி பரவுவதற்கு இந்த கல்வி உதவணுமே தவிர, நம்மிடையவே அதை நம்ம புறக்கணிக்கிறதுக்கான பயன்படுத்தும் கருவியாக அது மாறிவிடக்கூடாது அப்படின்னு நான் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட்டை வச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.